மேம் எனக்கு ரெண்டு என்ன क्वेश्चन டவுட் டவுட் மேம். செகண்ட் क्वेश्चन டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ் கொடுத்திருந்தாங்க மேம். ஆனா பிவைக்யூ क्वेश्चंसல வந்து என்னதுடா செமி டிஸ்கண்டினியூஸ்? செகண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் क्वेश्चन கேட்டுட்டு செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ் தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஆனா பிவைக்யூ क्वेश्चन சால்வ் பண்ணும்போது நான் செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் தான் ஆன்சர் இருந்துச்சு. அந்த ஒரு क्वेश्चனும் 17th क्वेश्चन இருடா, நீ என்ன சொல்ற? டிஸ்கண்டினியூஸா செமி டிஸ்கண்டினியூஸா? அதான் உன் கேள்வி. அதானம்மா உன் கொஸ்டின்? ஆன்சர் ஆமா மேம். ஆமா மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ், அதுல உனக்கு எந்த டவுட்டும் இல்ல, அப்படிதானே? இல்ல மேம். இப்போ ஆமா வந்து மேம். வெறும் டிஸ்கண்டினியூஸா அல்லது செமி டிஸ்கண்டினியூஸ் ஆன் டவுட். செமி டிஸ்கண்டினியூஸ் ஆக்சுவலா மேம். அதுல வந்து டிஸ்கண்டினியூஸ்னு உனக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லலடா. பட் எது ரொம்ப கரெக்ட்னு கேட்டீங்கன்னா செமி டிஸ்கண்டினியூஸ் தான். ஏன் சொல்றோம்னா, இப்ப மேம் ஒயிட் போர்ட்ல வரையறேன் பாரு. ஒயிட் போர்ட் ஷேர் ஆயிடுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். இங்க பாருடா. வரைய மாட்டேங்குது. ஏன் வரைய மாட்டேங்குது பாரு. ஹாஸ்டாவா? யார் ஹாஸ்டா இருக்கா? ஹாஸ்ட் இருந்தாதான் வரைய முடியும். சார் 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 இருக்கீங்களா? போன் எடுத்துட்டு வாங்க. சார் ஃபர்ஸ்ட் மார்க் சார் கால் பண்ணி நீ சொல்லு. நீ போய் சொல்லிடு. வராது, ஹாஸ்டால மட்டும்தான் வரைய முடியும். நீ போய் சார்கிட்ட சொல்லு. அம்மா ஒரு நிமிஷம்டா, சார் என்ன இன்னும் ஹாஸ்டா மாத்தல. ஓ, அப்ப என் பேர்ல மாத்திட்டாங்க சார், மாத்திட்டாரு. அம்மா இப்ப தெரியுதா பாரு. இப்ப தெரியுதாடா? இல்ல மேம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஏன் உங்களுக்கு நான் வரையறது தெரியலன்னு தெரியல. சரிடா, நான் அது கரெக்ட் வந்து செமி டிஸ்கண்டினியூஸ் தான். சரியா? ஓகே மேம். இன்னொரு டவுட் மேம். இன்னொரு क्वेश्चन. சொல்லுடா. 17th question ma'am. They are special protein that help to open up DNA double helix in front of the replication fork. These proteins are அந்த क्वेश्चனுக்கு வந்து DNA topomерase தான மேம் ஆன்சர்? என்ன போட்டிருந்தாங்க? என்னென்ன ஆன்சர் போட்டிருந்தாங்க? DNA கைரேஸ் இருந்துச்சு மேம். இதுலயும் PYQல இந்த ஆன்சர் கைரேஸ் தான் டோபோஐசோமரேஸ். ரெண்டும் சேம் தான். ஓகே மேம். அவ்வளவுதானடா டவுட்? இன்னொன்னு மேம் 32nd question. கேளுமா. Which of the following step of translation does not consume a high energy phosphate bond ma'am? அதுக்கு ஆன்சர் வந்து
பெப்டைடல் டிரான்ஸ்ஃபேஸ் ரியாக்ஷன் தானே மேம் வரும். என்ன போட்டிருந்தாங்கடா? அது கேன்சல் 1 minute மேம். மேம் எனக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது மேம். கொஸ்டின் திருப்பி கேளுங்க. கொஸ்டின் திருப்பி கேளுங்க. Which step of translation does not consume high energy phosphate bond? அதுக்கு வந்து அமினோ அசிட்டல் tRNA பைண்டிங் டு ஆக்டிவ் ரைபோசோமல் சைட்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க மேம். ஆனா பிவைக்யூ क्वेश्चनல பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபேஸ் ரியாக்ஷன் தான் ஆன்சர் இருக்கு. பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஷன் தான் இருக்கா? ஆமா மேம். அதாவது புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகணும்னா என்ன என்சைம் வேணும்? அதான क्वेश्चन. இல்ல மேம், டிரான்ஸ்லேஷன் டஸ் நாட் கன்சியூம் ஹை எனர்ஜி பாஸ்பேட் மேம். சரி. ஓகே. அதுக்கு ஆன்சர் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபேஸ் ரியாக்ஷன் தான் மேம் வந்துச்சு. கூகுள்லயுமே நான் சர்ச் பண்ணேன். ஆனா இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? அமினோ அசிட்டல் tRNA பைண்டிங் டு A சைட் அப்படின்னு வந்துச்சு மேம். அமினோ அசிட் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் கரெக்ட் தான்மா. ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதே போடு. சரியா? ஓகே மேம். ஓகே. சோ அன்னைக்கு நம்ம எங்க விட்டோம்? ஹியூமன் எவல்யூஷன். அதுதானே லாஸ்ட் நம்ம விட்டது. கரெக்டா? ஷேர் ஆகுதா பாருங்க. பிரீஃப் அக்கவுண்ட் ஆன் எவல்யூஷன் அன்னைக்கு முடிச்சோமா? நான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்கடா. இல்ல மேம் ஷேர் ஆகும். இப்ப ஷேர் ஆகுதாமா? எஸ் மேம். சோ அன்னைக்கு இது நம்ம பார்த்தோம். பார்த்தோமா? ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் போனேன். கரெக்டா? ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்லமா. ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சு போட்டேனே மேம். நீங்க அந்த டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் சார்ட் மாதிரி போட்டேன். ப்ரையர் டு ஏப்பு அப்புறம் மாடர்ன் மேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். சோ ப்ரையர் டு ஏப்ல யார் வந்தாங்க? Dryopithecus and Dramapithecus. இதை நோட் பண்ணிக்கோங்க. 15 மில்லியன் இயர்ஸ் ago இவங்க வந்து கொரில்லாஸ் மாதிரி நடந்தாங்க. பார்க்க சிம்பான்சி மாதிரி தான் இருந்தாங்க. இதுல ட்ரையாப்திகஸ் ஏப் மாதிரியும் ராமாப்திகஸ் மேன் மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறமா 3 to 4 மில்லியன் இயர்ஸ் ago there were man-like primates in eastern Africa. சரியா? 3 to 4 மில்லியன் இயர்ஸ் ago மேன் மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு 4 அடி இருந்தாங்க. வாக்டு அப்ரைட்னா நம்மள மாதிரி நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க.
ஸோ எத்தியோப்பியா, டான்சேனியா இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஃபாசில்ஸ். ஃபாசில்னா என்னன்னு தெரியும்ல, ரெம்னன்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம், ஏற்கனவே இருந்த உயிரினங்களோட ரெம்னன்ட். ஓகே ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களாமா? நீங்க பதில் சொல்லனா நான் நெட் ஏதோ ஆயிடுச்சான்னு நோண்டி நோண்டி பாப்பேன். கேக்குதா இல்லையா? கேக்குது மேம். தயவு செஞ்சு இன்டராக்ட் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் 2 மில்லியன் இயர்ஸ் ago ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ல இருந்தாங்க. இவங்க தான் முதல்ல ஸ்டோன் வெப்பன்ஸ் வச்சு அதுக்கப்புறமா they ate fruits, பழங்க சாப்பிட்டாங்க. சரியா? இந்த முன்னாடி சொன்னீங்க 4 feet இருக்கிறவங்க, அவங்க எந்த கேட்டகரி? இவங்களாடா? ஆமா. இவங்களதான் சொல்றோம் நம்ம. இது வந்து 15 மில்லியன்ல ட்ரையாப்திகஸ் ராமாப்திகஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 3 to 4லயே வந்து இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகேவா? நான் உனக்கு வரையறதுல கூட அதான் ஃப்ளோ சார்ட் வரைஞ்சு போட்டிருப்பேன். அப்புறம் ஹோமோ எபிலிஸ், அப்புறம் ஹோமோ எரெக்டஸ். ஸோ ஹோமோ எபிலிஸ் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் இயர்ஸ் ago ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 650 to 800. இவங்களும் மீட்டு சாப்பிடல. ஸோ நீங்க கேட்கலாம், மேம் எப்படி மேம் மீட்டு சாப்பிடலன்னு சொல்றாங்க, நம்ம என்ன கிட்ட போயா பார்த்தோன்னு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மீட்டு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்குலாம் கெனைன், இந்த கோர பல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த பல்லு வந்து நல்லா பெருசா இருக்கும். அது இருக்கிறதால தான் மீட்டை குத்தி கிழிச்சு சாப்பிட முடியும். புரியுதா? இது கிளியரா? கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. இது ஹோமோ எபிலிஸ் பத்தி சொன்னோம். கிரேனியல் கெப்பாசிட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கு? 650 to 800 cc. ஆமா, நமக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? to 1300 cc. அவ்வளவு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? சரி, பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்த ஆளுங்க தான் ஹோமோ எரெக்டஸ். இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி 900 வந்துருச்சு. இவங்க மீட் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்களாம். முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சது இவங்க தான். சரியா? நெருப்பு, குக்கிங்கு, ஃபயர் இதெல்லாம் அடுத்து வந்தது. நான் உங்களுக்கு ஆனா இதுல எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன், ஹோமோ எரெக்டஸ் 3ஆ பிரிங்க: ஜாவா மேன், பெக்கிங் மேன், எடில்பர்க் மேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாவா, பெக்கிங், எடில்பர்க். அடுத்து நியாண்டர்தல் மேன். நியாண்டர்தல் மேன் பாத்தீங்கன்னா 1 lakh to 40 years ஆகும், 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவன். இவனோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 1400 cc. இவன் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏசியா கிட்ட வாழ்ந்திருக்கான். he used hides, அதாவது அது வரைக்கும் இருந்த மனுஷன் உடம்பெல்லாம் கவர் பண்ண கிடையாது. இவன் தான் உடம்ப கவர் பண்றான். ஏதோ ஒரு இலை தழை அல்லது அனிமல்ஸோட இதை வச்சு மூடிக்கிறான். அண்ட் இந்த மனுஷன் தவிர வேற யாருமே அவங்கள இருக்கிற டெட்டை புதைக்கிறது கிடையாது. ஆனா இவன் தான் வந்து பரீட் தயர் டெட். ஓகேவா? இது புரியுதா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோ.
நோட் பண்ணிக்கோங்கடா. Done. Finished, ma'am. So origin and evolution of man. சரியா? 75,000 to 10,000 years ago man வந்து முதல்ல வரான். prehistoric cave art எல்லாம், அதாவது இவன் யாரு, நியாண்டர்தல் மேனு. இதுக்கப்புறம் ஒருத்தன் குரோமேக்னன்னு வந்திருப்பான். ஆனா அது நம்ம புக்ல கொடுக்கல. சரியா? அவன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலியான ஆளா இருந்தான். ஓகே, அதுக்கப்புறமா வந்ததுதான் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ், மாடர்ன் மேனு. குரோமேக்னன் நடுவுல ஒரு ஆள் வந்தான்ல, நியாண்டர்தல் மேனுக்கு அப்புறம் வந்தவன் பேரு CROMAGNON, குரோமேக்னன். அவனுக்கு அப்புறம் வந்ததுதான் மாடர்ன் மேன், ஹோமோ சாப்பியன்ஸ். 75,000 to 10,000 years ago கேவ் ஆர்க்லாம் டெவலப் ஆச்சு. அக்ரிகல்ச்சர் வந்துச்சு, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வந்துச்சு, வெசல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது. ஓகேவா? இதுதான் அந்த சீக்வன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. மேம் ப்ரீவியஸ் ஸ்லைட் ஒரு வாட்டி காட்டுறீங்களா? சரி. Thank you மேம். ஓகே, ஸோ இது சீக்வன்ஸ், இதையும் நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுல மேம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹோமோ எரக்டஸ 3ஆ பிரிச்சுக்க சொன்னேன். ஜாவாமேன், பெக்கிங்மேன், எடில்பர்க்மேன். அதே மாதிரி நியாண்டர்தலுக்கு அப்புறமா குரோமேக்னன், அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஆக்சுவலா இது இப்படி ஹோமோ செப்பியன்னு சொல்லக்கூடாதுடா, ஹோமோ செப்பியன்னு சொல்லணும். சப்ஸ்பீஷீஸும் சொல்லணும். சரியா? அதுதான் நம்ம ஹோமோ செப்பியன்ஸ். ஓகே, clear? Yes, ma'am. Ma'am, one second, I'm on that. Okay. இது எல்லாருக்கும் பக்காவாடா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த மாதிரிதான் விதவிதமா மண்டை ஓடுங்க. அதை வச்சுதான் கிரேனியல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, அடல்ட் ஹியூமன் பீயிங், ஒரு சிம்பான்சியோட மண்டை ஓடு, ஒரு பேபி சிம்பான்சியோட மண்டை ஓடு. அவ்வளவுதான். இதோட இந்த லெசன் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். கிளியரா? இதுல எதுவும் டவுட் இல்லையே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No doubt, ma'am. சரி, அடுத்து என்ன லெசன் பார்க்கணும்? இது வரைக்கும் என்னென்ன லெசன் பார்த்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். மொத்தமாவே டோட்டலா 12th எத்தனை யூனிட்ஸ்? 5 யூனிட். யூனிட்டடா, சாப்டர் கேட்கல. 5 யூனிட்ஸ். அதுல நானு 2 மேஜர் யூனிட் கம்ப்ளீட்டட். மேஜர் யூனிட் லெசன் பாத்தீங்கன்னா
6 chapters completed. ஓகேவா? அது கிளியரா? Yes, ma'am. டவுட் இல்லையே? சரி, இப்ப அடுத்த லெசன் என்ன பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து என்னம்மா ஸ்கூல்ல என்ன எடுக்கிறாங்க சொல்லுங்க, அது பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்னு ஒரு லெசன் இருக்கு, சின்ன லெசன் தான், அது போயிடுவோமா? Yes, ma'am. Yes, ma'am. சின்ன லெசன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா நாளைக்கு முடிச்சிடுவேன். ஓகேவா? எஸ். Okay, ma'am. ஸோ அந்த லெசனோட யூனிட்டுக்கு பேரு பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த யூனிட்ல நம்ம 2 சாப்டர் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் வெல்ஃபேர், அடுத்த சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஓகேவா? எஸ், சே எஸ் ஆர் நோ? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, இது கிளியரா இருக்கா? கிளியர்? Yes, ma'am. Yes. இப்போ நான் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க சொல்லுங்கடா, மைக்ரோப்ஸ் நம்ம வாழ்க்கையில எங்க எங்கெல்லாம் உதவி செய்யுது, என்னென்னலாம் உதவி செய்யுது? சொல்லுங்க பார்க்கலாம். Fermentation. ஓகே, ஃபெர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் biotechnology. Antibiotics. ஆன்டிபயோட்டிக்ஸா? ஓகே, வெரி குட். நடத்திட்டாங்களா ஏற்கனவே? ஆன்சர்லாம் கரெக்டா வருது. Dairy No, products. ma'am. ஓகே, லாக்டோபாசிலஸ் மாதிரி சொல்றீங்க அதானப்பா? Yes, ma'am. ஓகே, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொன்னீங்க, மில்க்ல இருந்து கர்ட் சொல்லிருக்கீங்க. அப்புறம் Biofuel production, ma'am. என்னமா பயோ Biofuel production, ma'am. ஃபியூயலா? Yes, ma'am. சொல்லலாம், ஃபியூயல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Bacteria, ma'am. பாக்டீரியா எதுக்கு யூஸ் ஆகுது அதான் நீ சொல்லணும். Pollution indicator இருக்கு ma'am. அது லைக்கன்ஸ்டா, நம்ம மைக்ரோப்ஸ் பத்தி பேசுறோம் இப்ப. Medication, ma'am. மேபி அது கூட சொல்லலாம். நம்ம மெடிகேஷன், மருந்து, ஆன்டிபயோட்டிக் அதான் சொன்னீங்களே. அப்புறம் எனி அதர் Fertilizer கெஸ்? தயாரிப்பு. வெரி குட், ஃபர்டிலைசர் தயார் பண்ண யூஸ் பண்ணலாம். Scientific research. என்னமா ஏதோ பாடின்னு கேட்டது, என்னது? Inside our body. அதான் இன்சைட் அவர் பாடி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது சயின்டிபிக் யூஸ். Ma'am, nitrogen fixing. வெரி குட், நைட்ரஜன் ஃபிக்ஸ்க்கு நிறைய பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா பசங்களா? Yes, ma'am. Yes, இதை நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், microbes in biogas production, microbes as biocontrol agent, microbes as
பயோஃபர்டிலைசர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. Noted? Done, ma'am. Yes, ma'am. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ராட் ஷேப்டு, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்போ அதை பாருங்கடா, இந்த லெசன்ல ஜஸ்ட் இந்த 6 டாபிக், நீங்க மொத்த லெசனுமே இந்த 6 டாபிக்ல முடிச்சிடலாம். ஓகேவா? மைக்ரோப்ஸ் வீட்ல எப்படி யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் ஆகுது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்க்கு எப்படி யூஸ் ஆகுது, பயோகேஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், ஃபர்டிலைசர், இது சொன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சுதா? இப்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு, வீட்ல என்னென்னலாம் யூஸ் ஆகுது நீங்க சொல்லுங்க. Curd, yogurt, cheese, paneer. பாலை வந்து தயிரா மாத்துறதுக்கு யூஸ் ஆகுது. வினிகர் கரெக்ட் தான், வீட்ல யூஸ் ஆகுது. ஆனா வீட்ல இருந்து தயாரிக்க முடியாது. அது ஈஸ்ட் மேம். பிரெட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ma'am, batter ferment ஆகிறதுக்குலாம் யூஸ் ஆகும். வெரி குட். தோசை மாவு ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? ஒன்னொன்னா பாப்போமா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் பாருங்க, lactobacillus or lactic acid bacteria. This converts the milk to curd by producing acids that coagulate and partially digest the milk protein. சரியா? இது என்ன பண்ணுது? லாக்டோபாசிலஸ் பாலை நம்மளுக்கு coagulate பண்ணி தயிரா கொடுக்குது. So fresh milk can be converted to curd by adding some curd containing LAB. Fresh milk curd மாறுது. சரியா? யாரால curd மாறுது? By adding Lactobacillus. Lactobacillus or LAB, lactic acid bacteria. அது மட்டும் இல்லாம 3 யூசஸ். ஒன்னு பால் தயிராகுது, ரெண்டாவது விட்டமின் B12 அப்சார்ப்ஷன். இப்ப நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாலே அந்த சாப்பாட்டுல விட்டமின் B12 இருந்துச்சுன்னா பிரோஜனம் இல்லை. யூஸ்வலா நம்ம சவுத் இந்தியன் உணவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும்? Curd இருக்கும் மேம். கர்ட் இருக்கும். கடைசியா கர்ட் சாப்பிடுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனு, நீங்க சாப்பிட்ட உணவுல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணணும்னா தயிர் தேவைப்படுது. புரியுதா? புரியுதா? Yes, ma'am. So in stomach, the LAB helps to check pathogens. Stomachல lactic acid bacteria என்ன பண்ணுது? Pathogens செக் பண்ணுது மேம். செக் பண்றதுக்கு. செக் அப்படின்னா அதை கில் பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்ல எல்லாம் பாட்டி தான் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னா வயிற்றுல பாக்டீரியா கிக்டீரியா இருக்கும், உடனே என்ன குடிக்க சொல்லுவாங்க? கொஞ்சம் மோர் குடி சொல்லுவாங்களா? அதுதான். பிகாஸ் இட் கேன் கில் அதர் பாக்டீரியாஸ். நிறைய பிள்ளைங்க இந்த காலத்துல இந்த தயிரே எடுக்காததாலதான் அவங்க ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. அப்பப்ப வந்து எனக்கு இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்கு அப்படி சொல்றாங்க. சரியா? கடையில வாங்குற தயிரை விட வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது டேஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா இதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு. யார் யாரெல்லாம் தயிர் சாப்பிடுறது இல்ல? எல்லாரும் சாப்பிடுறீங்களா? பரவாயில்லையே, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்தியான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. கிஷோர் தான் சாப்பிடுறது இல்ல. கிஷோர் இனிமேல் சாப்பிடு. உனக்கு ஒத்துக்காதான் என்ன தயிர்? இவ்வளவு பேர் சாப்பிட மாட்டீங்களா?
5 பேர் அவுட் ஆஃப் 66 6 பேர் சாப்பிட மாட்டீங்க. ரித்திக் ரோஷன், தர்ஷு, நிதிஷ், நிஷ்கா, நேத்ராலாம். ஏன் சாப்பிட மாட்டீங்கம்மா? Any reasons behind that? மேம் தயிர் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க மேம், அதனால கிளாஸ்ல எடுத்துக்கிறது இல்லைங்க மேம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது தூக்கம் வந்துருச்சுன்னா அப்படின்னு. இல்லடா, நீ வேணா சாப்பிட்டு பாரு, நிச்சயமா தூக்கம் வராது. தயிர் சாப்பிட்டாலாம் தூக்கம் வராது, சரியா? அது நல்லா ஃபுல் மீல் அடிச்சிட்டு அப்புறமும் தயிர் சாப்பிட்டேன்னா அந்த ஃபுல் மீலால வர தூக்கம் தான் அது, தயிரால வர தூக்கம் இல்லை, சரியா? இன்னொன்னு, தயிர் சாப்பிட்டா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். எஸ் மேம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கோங்க. டெய்லி இப்ப அம்மா வேற சாப்பாடு கட்டி கொடுத்தா கூட ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ ஒரு சின்ன டப்பால தயிர் சாதமும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து ஹெல்தியா ஆவீங்க, சரியா? அதனாலதான் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ல ஒரு பெரிய இடம் இருக்கு. நாட் ஓன்லி சவுத் இந்தியன், ஈவன் நார்த் இந்தியன்ல அவங்க நிறைய தயிர் எடுப்பாங்க, பட் சவுத்ல இன்னுமே நிறைய எடுப்பாங்க, சரியா? மேம் வாய்ஸ் கேட்கலையா? மேம் பின்னாடி வாய்ஸ் ஆஃப் நீங்க ஆயிட்டு பேசும்பொழுது வருது. சம் ஏர் மாதிரி இருக்கு மேம். அது நான் வெளியே வந்து உட்கார்ந்து எடுக்கிறேன் உங்களுக்கு சிக்னலுக்காக. தென்னை மரத்துல காத்து அடிக்கும்ல, அப்பதான் ஏர் வரும். இப்ப வரல தானே? இப்ப வரல மேம், சில நேரம் வருதானா? அதான்டா, இங்க தென்னை மரம் பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஓகே மேம். காத்து அடிக்கும் போது கேக்குது. சரி, இந்த 3 யூசேஜ் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த லெசனு நான் நடத்தினாலே போதும், நீங்க திருப்பி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஈஸியான லெசனை சீக்கிரம் படிச்சிடலாம். டெய்லி நல்லா தயிர் சாதம் சாப்பிடுவீங்களா? எஸ் மேம். சாப்பிட்டு பாருங்க, யூ வில் ஃபைண்ட் a difference. கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போவோம் மேடம். எஸ் மேம். நெக்ஸ்ட் நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஒரு யூசேஜா போட்டுக்கோங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ல நம்பர் 1 லாக்டோபாசிலஸ். இப்போ நம்பர் 2 இது பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் இன் டவ் இஸ் யூஸ் டு மேக் ஃபுட் சச் அஸ் தோசை, இட்லி, இதெல்லாம் பண்ணலாம், சரியா? எஸ், நோட் பண்ணிட்டீங்களா? இது ஒரு வாட்டி நீட்ல क्वेश्चन கேட்டிருந்தாங்கடா. இந்த பஃப்ட் அப் அப்பியரன்ஸ், அதாவது இப்ப நம்ம மாவெல்லாம் கரைச்சி நைட் வச்சீங்கன்னா காலையில உப்பி போய் மேல எழுந்து வருது. இந்த பஃப்ட் அப் அப்பியரன்ஸ் ஆஃப் டோ எதால? CO2. பிகாஸ் ஃபெர்மெண்டேஷன் anaerobic ரெஸ்பிரேஷன் பண்றது மூலமா CO2 ரிலீஸ் பண்ணுது, அதால தான் அப்படி உப்பி வருது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லாக்டிக் ஆசிட், செகண்ட் தோசா இட்லி, பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன், ஹவுஸ் ஹோல்டில் 2 முடிச்சிட்டோம். தேர்ட் போவோமா? தேர்ட் போவோமா? Yes, ma'am. Yes, ma'am. எஸ் மேம். தேர்ட் பிரெட். இந்த ஈஸ்டுக்கு பேரு சாக்கரோமைசிஸ் சர்வீசியே, பேக்கர்ஸ் ஈஸ்ட். சொல்லுங்க. Saccharomyces சாக்ரோமைசஸ் cerevisiae. பேக்கர்ஸ் ஈஸ்ட். திருப்பி சொல்லுங்க. சாக்ரோமைசஸ் cerevisiae, பேக்கர்ஸ் ஈஸ்ட். இது எதுக்குன்னா டு மேக் பிரெட் பை ஃபர்மெண்டிங் டோ. இது எதுக்கு? பிரெட் பண்றதுக்கு பை ஃபர்மெண்டிங் டோ. ஓகேவா?
clear-ஆ? Yes, ma'am. It is used to make bread by fermenting dough. Okay. அடுத்து போலாமா? Yes, ma'am. Don't fermenting. மாவு பிரெட் பண்ற மாவு. அந்த மாவை வந்து பாரு இந்த பிக்சர்ல பாக்குறல்ல இங்க இந்த பிரெட் மாவு இருக்கு பாரு. இது மாதிரி பண்ணி வச்சிடுவாங்க. அது புளிக்க வச்சு உப்பி வந்தாதான் உனக்கு இது போல பிரெட் கிடைக்கும் மாவுல இருந்து. இது மாவு, கீழே நீ பாக்குறது பிரெட். இந்த ஈஸ்ட் பேர் நோட் பண்ணிக்கோங்க. அம்மா தனியா ஒரு நீங்க நோட் மெயின்டைன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நீட்டுக்கு. அதுல இப்போ இந்த லெசன்ல முதல் பக்கத்துல இந்த லெசன்ல இருக்க பாக்டீரியாஸ் பேரெல்லாம் மட்டும் நான் சொல்ல சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் முதல் நம்ம சொல்றோம், சாக்ரோமைசஸ் சர்வீசியே. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? மேம் சொல்லுடா. பிரெட்லாம் வந்து 2 daysல வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம். இந்த பாக்டீரியானால அது வீணா போதா மேம்? அதாவது இந்த ஈஸ்ட் பாத்தீனாடா இது ஓரளவு வரைக்கும் வளரும். இப்போ இது நிறைய வளர்ந்துருச்சுன்னா இட் வில் பாய்சன் இட் செல்ஃப் டு டெத். புரியுதா? நிறைய ஆயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னும் போது தன்னையே அது கொன்னுட்டு இறந்து போகும். அது இறந்து போறதுதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நாத்து அடிச்சா மாதிரி கெட்டு போய் அப்படி வர்றது. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க, வேண்டாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஆனா இப்போ வர பிரெட்ல எல்லாம் வந்து 7 நாள் இருக்கிற மாதிரி அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போறாங்க. அது எப்படி மேம் தடுக்குது? அது எப்படி மேம் இப்ப வர பிரெட்ல? இல்ல மேம், இப்போ வர பிரெட்ல எல்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் போட்டு அது அதிக நாள் இருக்கிற மாதிரி பண்றாங்க. அது சிலதுக்கு தான்டா, அது சில பிரெட்ல தான் அப்படி பண்றாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 4 நாள் 5 நாள், 5 கூட ஜாஸ்தி தான், 4 நாள் தான். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாம இருக்கிறது தான் என்ன கேட்டா நல்லது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறதால என்ன ஆகுதுன்னா அதோட ஆக்சுவலா இது வந்து பிரெட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ இங்க பிரெட் பஃபாய் வருது இல்ல, அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு பிறகெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸ்ட் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்காது, அவ்வளவுதான். நீங்க பேக் பண்ணீங்கனாலே ஈஸ்ட் செத்து போயிடுது. புரியுதாடா? புரியுதா மேம் சொல்றது? நீங்க பேக் பண்ணீங்கனாலே ஈஸ்ட் வந்து செத்துரும். சரியா? ஆனா அது ஏன் அவ்வளவு நாள் வைக்க வேணாங்கன்றாங்கன்னா அதுல வேற ஏதாவது இப்போ ஃபங்கல் அந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் இந்த ஈஸ்டே ரொம்ப நாள் அதை டெட் ஆகிட்டா கூட இட் வில் பாய்சன் இட் செல்ஃப். அதனாலதான் அது வேண்டாம். ஓகேவா? ஓகே மேம். இப்போ என்னெல்லாம் பார்த்துட்டீங்க? பயிர் பார்த்தீங்க, இட்லி தோசை, பிரெட்டு. அடுத்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா டாடி. டாடினா என்னமா? கெஸ் பண்ணலாம், இருக்கிறத பார்த்து சொல்லுங்க. சினிமாலாம் இது கல்லா மேம்? கல்லு. பதனி வந்து ஃபெர்மெண்ட் ஆகாம இருந்ததுன்னா அது பதனிவாங்க. அது வந்து மயக்கம்லாம் தராது. பனைமரத்துல ஒரு பானை கட்டி அதுல இருந்து இதோட இந்த சாப்பு, பனையோட அந்த சாப்போட லிக்விட் கலெக்ட் பண்றதுதான் பதனி. அதுக்கு கொஞ்சம் இந்த சுண்ணாம்பு அது இதெல்லாம் போட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ணாங்கன்னா அது கல்லு, டாடி. அதே மாதிரியே ஃபிஷ்ஷஸ் கூட ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஃபிஷ் ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிடலாம், இதை ஃபெர்மெண்ட் பண்ணலாம்.
சோயா பீன்ஸ் இதையெல்லாம் கூட ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடலாம். மேம் சொல்லுமா. ஃபிஷ் எப்படி மேம் ஃபர்மெண்ட் பண்றாங்க? ஃபர்மெண்ட் இப்ப நார்மலா ஃபர்மெண்ட் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சில ஃபர்மெண்ட்னா என்னமா ஃபர்ஸ்ட் புளிக்கிறது இல்ல மேம்? புளிக்க வச்சு அத சாப்பிடுறது அப்படிதானே? அது புளிக்கிறதுக்கு என்னென்ன சரி புளி தண்ணி இல்ல வினிகரு இதெல்லாம் போட்டு கூட நம்ம ஃபர்மெண்ட் பண்ணலாம். கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் ஊறுகாய்னே விற்பான். மீன் ஊறுகாய், எறா ஊறுகாய் அந்த மாதிரி கூட நீங்க ஆனரோபிக்ல மைக்ரோப்ஸ் வளர்த்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ கொடுத்து செய்யலாம். ஓகேவா? ஓகே மேம். அடுத்து போலாமா? லாஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ல நம்ம சாப்பிடுற சீஸ். இந்த கார்ட்டூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீஸ் அப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கும். பாத்திருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லுவோம்னா ஸ்விஸ் சீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓட்டைக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்விஸ் சீஸ்ல லார்ஜ் ஹோல்ஸ் காரணம் இட் ஹாஸ் a bacteria called Propionibacterium shermani. அது வந்து CO2 ரிலீஸ் பண்ணுது. அதனாலதான் அப்படி பெரிய நோட் பண்ணிக்கோங்க. மேம் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். நீங்க சொல்லும்போது வாய்ஸ் பிரேக் ஆயி. அந்த பெரிய பெரிய ஹோல் இருக்குல்லடா. எஸ் மேம். அதுக்கு காரணம் யாருன்னா Propionibacterium shermani அப்படின்ற ஒரு பாக்டீரியம். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? CO2 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த CO2 கேஸால தான் இந்த சீஸ்ல இவ்வளவு பெரிய பெரிய ஓட்டை வருது. ஏற்கனவே சாக்ரோமைசிஸ் சர்வீசியன்னு ஒரு பாக்டீரியா பேர் எழுதிருப்பீங்க. இப்ப போய் இது பேர் எழுதுங்க. ஸ்விஸ் சீஸ்ன்னு போட்டு அங்க பேக்கர் சீஸ்ட் சாக்ரோமைசிஸ் சர்வீசியன். இங்க ஸ்விஸ் சீஸ் Propionibacterium shermani எழுதுங்க. மேம் சீஸ்ல மட்டும்தான் வந்து இந்த மைக்ரோப்ஸ் இருக்கா மேம்? இல்லனா எல்லா சீஸ்லயுமே இருக்கா மேம்? ஸ்விஸ் சீஸ்ல இந்த மைக்ரோபு நீ பக்கத்துல பாக்குறல ராக்ஃபோர்ட் சீஸ், இதுல வந்து ஒரு ஃபங்கஸ் க்ரோ ஆகும்டா. அந்த ஃபங்கஸ்க்கு பேரு பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. அந்த ஃபங்கஸ்க்கு என்ன பேரு? பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. ஓகேவா? ஓகே மேம். நோட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியம்ல எழுதுங்க. ஸ்விஸ் சீஸ்க்கு நேரா Propionibacterium shermani, ராக்ஃபோர்ட் சீஸ்க்கு நேரா பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. இதோட 3 பாக்டீரியா பேர் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. நாளை கிளாஸ்ல நான் கேட்பேன். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கடா. நெக்ஸ்ட் போட்டுமா மேம்? அந்த பங்கு சீஸ்ல பங்கு இருக்குல்ல மேம், அந்த பங்கு சாப்பிட்டு. ஆமாப்பா, அது அந்த பங்கையாலதான் அது டேஸ்டாவே இருக்குது. நம்ம சில பங்கையெல்லாம் சாப்பிடுறோம்ல, மஷ்ரூம்லாம் சாப்பிடுறோம்.
காளான் டேஸ்டா இருக்கா இல்லையா? ஆமாம். அந்த மாதிரிதான் இந்த ராக்ஃபோர்ட் சீஸும் டேஸ்டா இருக்கும். ஓகே. அடுத்து போவோமா? எஸ் மேம். அடுத்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இப்போ 6 டாபிக்ல ஒரு டாபிக் மேம் முடிச்சிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நோ டவுட்ஸ். நோ டவுட்ஸ். So microbes in industrial products. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து தமிழ்ல உலைகள்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபெர்மெண்டார் ஆர் ஃபர்னேஸ். பெரிய பெரிய பாத்திரம் தான் அர்த்தம். இந்த பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரத்துல இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான பெவரேஜஸ்னா இந்த ஆல்கோஹால் தயார் பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் நோய் எதிர்ப்புக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தயார் பண்ணலாம், இதெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். இத நோட் பண்ணுங்க. மேம் நெக்ஸ்ட் போலாமா? மேம் அந்த சீஸ் ஸ்வீட் சீஸ் சொன்னீங்களா மேம், அதோட பாக்டீரியா நேம் மட்டும் திருப்பி சொல்லுங்க மேம். எதோட பாக்டீரியாப்பா? அந்த சீஸ். ஸ்விஸ் சீஸா? தோப்பா ஆமா மேம். பாக்டீரியம் ஷர்மானி. ஓகே மேம், தேங்க்ஸ். ராக்ஃபோர்ட் சீஸ் வந்து பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. நெக்ஸ்ட் பார்க்கலாமாமா? சோ நம்ம இதுக்கு முன்னாடியும் சாக்ரோமைசிஸ் சர்வீசிய பார்த்தோம். பட் அது என்ன ஈஸ்ட்னு படிச்சீங்க? பேக்கர்ஸ் ஈஸ்ட். இப்போ நம்ம பார்க்கிறது என்ன ஈஸ்ட்னா ப்ரூவர்ஸ் ஈஸ்ட். இது என்ன ஈஸ்ட்? Brewers yeast. This is used in the production of beverages. Beveragesனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒயின், பீர் அதெல்லாம். சரியா? By fermenting malted cereals and fruit juices to produce ethanol. புரியுதா? எத்தனால்ன்றதுதான் அந்த ஆல்கஹால். இது நம்ம என்ன ஃபெர்மெண்ட் பண்றோம்னா, இங்க நீங்க பாக்குறது தானியம், மால்டட் சீரியல்ஸ் அல்லது இந்த கிரேப் ஜூஸ், இதையெல்லாம் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எத்தனால் கிடைக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க, இது நீட்ல ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ற அந்த லிக்விட்ல இருந்து ஒயினும் பீரும் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் டிஸ்டிலேஷன். Wine and beer are produced. சொல்லுங்க. Without distillation. Whiskey, brandy, rum, gin, arak இதெல்லாம் வந்து டிஸ்டிலேஷன். அதாவது ஒயின், பீர் வித்தவுட் டிஸ்டிலேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்கஹாலிக் கண்டென்ட் லெஸ்ஸா இருக்கும், அவ்வளோ மயக்கம்லாம் வராது. பட் கீழே இருக்கிற எல்லாத்துலயுமே
ஆல்கஹாலிக் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும், மயக்கம் வரும். சரியா? கிளியரா? Yes, ma'am. அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் படிக்க போறோம். இது நம்பர் 1 ஆல்கஹால் எழுதிக்கோங்கடா. ஃபர்மெண்டட் பெவரேஜஸ் இருக்குல்ல, அது நம்பர் 1 ஃபர்மெண்டட் பெவரேஜஸ் ஆர் ஆல்கஹால்னு எழுதிருங்க. இதுல மேம் உங்களுக்கு 6 நடத்த போறேன். 6 படிச்சா இண்டஸ்ட்ரியும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. Noted? Yes, ma'am. Next, microbes in மேம் industry. சொல்லுமா. மால்டேட்னா என்ன மேம்? தமிழ்ல தெரியலையடா. அதாவது இந்த சீரியல்ஸ் எல்லாம் தானியத்தெல்லாம் வந்து ஊற போட்டு அப்படி எடுப்பாங்களே, முளை கட்டுற மாதிரி. அந்த மாதிரி. சரியா? இதுதான். ஓகே ஓகே, அதுதான். அதுல இருந்து இந்த இதெல்லாம் எடுப்போம். நம்பர் 1 நோட் பண்ணிட்டீங்களா? நம்பர் 2 போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதுங்கடா. மொத்தம் 6 படிக்க போறோம் இண்டஸ்ட்ரியல்ல. அதுல இப்ப நம்பர் 1 நடத்திருக்கேன், ஆல்கஹால் அண்ட் பெவரேஜஸ். நம்பர் 2 ஆன்டிபயோட்டிக்ஸ். எழுதுவோமா? ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்ப்போமா? அடா பதிலே சொல்ல மாட்டீங்க. எஸ் மேம். Yes, ma'am. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? What is antibiotics? It kills microorganisms. என்னமா? It kills microorganisms. அதாவது ஒரு பொருள் அத மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து தான் எடுக்கிறோமே, ஆனா அத மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ண யூஸ் பண்றோம். வயிறு வலிக்குது, எனக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு வயிற்றுல அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Antibiotics. எடுத்தா கியூர் ஆயிடும். ஓகேவா? இது புரியுதா? Yes, ma'am. So antibiotics are chemical substances produced by some microbes and can kill or retard the growth of pathogens. Pathogens either kill பண்ணிடும் அல்லது அதை வளர விடாம தடுக்கிறது தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை. இப்ப நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை யூஸ் பண்ணி பிளேகு, ஊப்பிங் காஃப்னா கக்குவான் இருமல், இரும்பும் போது அப்படி சவுண்ட் கேட்கும், வேணா எழுதி வச்சுக்கோங்க. டிப்தீரியான்றது தொண்டை அடைப்பான், தமிழ்ல தொண்டை அடைப்பான்னு சொல்லுவோம். இது லெப்ரசின்றது தொழுநோய். இது எல்லாத்துக்குமே இப்பெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. லெப்ரசினா என்ன? நம்ம
லெப்ரசினா லெப்ரசிக்கு என்ன தொழுநோயின்மோ கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குட்டியாயி சினிமாலெல்லாம் பழைய காலத்து சினிமாலெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரத்த கண்ணீர்னு ஒரு படம் பாத்தீங்களா? பழைய காலத்து எம்ஆர் ராதா இருக்காரு. ஒரு மாதிரி கை கால்லாம் சுருங்கி முகம் எல்லாம் ஒரு மாதிரி புண்ணு புண்ணா வந்தா மாதிரி இருக்கும். அதுதான் லெப்ரசின்னு சொல்லுவாங்க, தொழுநோய். நிறைய பைபிள் எல்லாம் கூட இந்த வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க, லெப்ரசின்னு. பழைய சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கை கால்லாம் இப்படி ஆனவங்கதான் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. ஒரு மாதிரி கையில ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு. லெப்ரசினா நர்வ்ஸ்லாம் நர்வ் டிஃபார்ம் பண்றதோட அதான் சொன்னேன்லப்பா, இந்த கை காலு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளமா கட்டி கட்டியா வந்து படத்துல வர மாதிரியா? என்னதுமா சொன்னா எனக்கு கேட்கல. ஐ படத்துல வர மாதிரியா? ஹை படத்துல கொஞ்சம் ஓவரா ஆனா கிட்டத்தட்ட அது மாதிரிதான். அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அதுல கம்மி பண்ணி அந்த மாதிரிதான். அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? ஆன்டிபயோட்டிக்ஸ் முதல்ல யார் கண்டுபிடிச்சாருன்னா, இவர் பேர் என்னது? Alexander Fleming. The first antibiotic discovered by Alexander Fleming. இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, லேப்ல வந்து இத பாருங்கடா, இது மாதிரிலாம் நிறைய பிளேட்ஸ் இருக்கு, தெரியுதா? இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய பிளேட்டு, அப்படி சில பிளேட் கழுவுனாங்க, சிலது கழுவாமே வச்சுட்டு போயிட்டாங்க. They were doing some experiments with penicillin. கழுவாம வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பெனிசிலியம் இருக்குல்ல, சொல்றது புரியுதா? அந்த பிளேட்ல எந்தெந்த பிளேட்ல எல்லாம் இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு தெரியுதுல, இதுக்கு பேரு பெனிசிலியம் நொட்டேட்டம். இது வளர்ந்துருந்ததோ இத சுத்தி மட்டும் பாக்டீரியா வளரலையும். எந்த பிளேட்ல எல்லாம் பெனிசிலியம் நொட்டேட்டம் இருந்ததோ அங்க எது இல்லையா? பாக்டீரியல் growth. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அது ஆன்டிபயோட்டிக்கா இருந்து. ஆன்டிபயோட்டிக் அதாவது பெனிசிலியம் நொட்டேட்டம்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்குது. புரியுதா? புரியுதா இல்லையா? சொன்னவரு இவர் தான், அலெக்சாண்டர் பிளெமிங். அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுதான் இந்த பெனிசிலின். He extracted penicillin from anybody can read this? டக்குன்னு டைம் இல்ல. நம்ம 6ல 3 இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா 3 நாளைக்கு முடிச்சிடலாம். Penicillin, first antibiotic discovered by Alexander Fleming. He observed that Staphylococcus could not grow around a mold growing in unwashed culture plates. He extracted penicillin from it. So அது பெனிசிலியம் நொட்டேட்டம் இருந்த இடத்துல பாக்டீரியா ஸ்டெஃபைலோகோக்கை வளரல. அதனால அவர் பெனிசிலியம்ல இருந்து இந்த பெனிசிலினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா அந்த ஃபுல் பொட்டன்ஷியல், அந்த ஆன்டிபயோட்டிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சது யாருன்னா ஏர்னஸ்ட் செயின், ஹார்வர்ட் ஃப்ளோரி. யாரு?
Ernest Chain and Howard Worley. சாரி, இவங்க தான் வந்து அந்த பாக்டீரியா அந்த பெனிசிலினோட ஃபுல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சு இவங்க 3 பேருக்கும் அவார்ட் கிடைச்சது. யார் யாருக்குன்னா ஃபிளெமிங்க்கு, செயினுக்கு, ஃப்ளோரி காட் நோபல் பிரைஸ் இன் 1945. நம்ம இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1947. 1947 கொஞ்சம் கிட்ட அப்படி ஞாபகம் வச்சு. சரியா? நோட் பண்ணிட்டீங்களாடா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா மேம்? ஃபுல் பொட்டன்ஷியல்னா அத பத்தின ஃபுல் கிளியர் டீடைலா மேம்? ஆமாப்பா, அதோட அதாவது ஏற்கனவே அதோட லைட்டான யூசேஜ் ஃபிளெமிங் கண்டுபிடிச்சாரு. அது இன்னும் எவ்வளவு தீவிரமா வேலை செய்யுது அதோடைய மொத்த விஷயத்தையும் இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து எல்லாம் கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துரும் நமக்கு. நோட்டட்? எஸ் மேம். அடுத்து போலாமா? இது வந்து 2017 நீட்ல கேட்டிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ல நம்பர் 1 ஆல்கஹால், நம்பர் 2 ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆர்கானிக் ஆசிட் நம்பர் 3ன்னு போடுங்கடா. மொத்தம் 6 சொல்லி தர போறேன்னு சொன்னேன். அதுல இப்ப 3வது சொல்லி கொடுத்துருக்கேன், ஆர்கானிக் ஆசிட். நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்பர் 3 ஆர்கானிக் ஆசிட் போட்டீங்களா? So acid producer microbes include number 1 Aspergillus niger. இது வந்து ஒரு ஃபங்கஸ். இதுல இருந்து தான் நம்ம சிட்ரிக் ஆசிட் தயாரிக்கிறோம். இந்த ஃபங்கஸ்ல இருந்து என்ன தயாரிக்கிறோம்? சிட்ரிக் ஆசிட். அடுத்தது அசிட்டோபாக்டர் அசிட்டி. இதுல இருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம்னா அசிட்டிக் ஆசிட். அடுத்து கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிகம். இதுல இருந்து பியூட்டரிக் ஆசிட். அப்புறம் லாக்டோபாசிலஸ், அதுல இருந்து லாக்டிக் ஆசிட். இது மேட்ச் த ஃபாலோயிங்ல 2017 நீட்ல இந்த क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. நோட் பண்ணிக்கோங்கடா.
நோட்டட். Yes. இது கண்டிப்பா மேட்ச்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 4வது வாங்க. ஆல்கஹால் வேண்டாம். 4வது என்சைம்ஸ் போடுங்கடா. நம்பர் 3 இருக்குல்ல, நம்பர் 3க்கு பதில் இப்ப என்ன நம்பர் போடணும் நீங்க? நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆல்கஹால் போட்டோம், அதனால திருப்பி ஆல்கஹால் வேண்டாம். நம்பர் 2 ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்பர் 3 ஆர்கானிக் ஆசிட், நம்பர் 4 என்னது? என்சைம்ஸ். அப்படி படிச்சாதான் மறக்காது. நம்பர் 4 போட்டு என்சைம் போடுங்க. மொத்தம் 3 என்சைம் பத்தி இங்க படிக்க போறோம். இப்போ உங்க சட்டையில எல்லாம் ஆயில் கரை பட்டுச்சுன்னா என்ன போடுவீங்க? என்ன போட்டு ரிமூவ் பண்ணுவீங்க ஆயில் கரை? சோப்பு. டிட்டர்ஜென்ட் இல்லையா? அந்த டிட்டர்ஜென்ட்ல என்ன இருக்கும்னா லிபேசஸ். இந்த லிபேசஸோட வேலை என்னன்னா அந்த ஆயில வந்து பிரேக் பண்றது தான் லிபேசஸோட வேலை. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து பெக்டினேசஸ் அண்ட் புரோட்டியேசஸ். அடுத்து என்னதுடா? பெக்டினேசஸ் அண்ட் புரோட்டியேசஸ். இப்போ நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறோம்ல, இந்த மாசா அந்த மாதிரிலாம், இந்த ஆப்பிள் ஜூஸ் அதெல்லாம் குடிக்கிறீங்க. அதுவும் வீட்டுல போட்டா ஒரு மாதிரி திப்பி திப்பியா அப்படியே அந்த ஃபைபரா இருக்கு. அதே கடையில எல்லாம் வாங்கி குடிக்கிற மாசா அப்படி இருக்கா? No, ma'am. நோ மேம். கிளியரா இருக்குல்ல? Yes, ma'am. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மாசா அதுல எல்லாம் இருக்கிற அதுல வந்து இப்ப தோல் இருக்கு இல்லாம அந்த மாம்பழ தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெக்டின்னு ஒரு பொருள் இருக்கும். பெக்டின், புரோட்டீன் அந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கும். சரியா? மாம்பழ தோல்ல என்ன இருக்கும்? பெக்டின், புரோட்டீன் அந்த மாதிரி எல்லாம் பொருள் இருக்கும். அது உடைக்கிறதுக்கு தேவைப்படுற என்சைம் தான் இந்த பெக்டினேஸ், புரோட்டியேஸ். ஸோ அந்த தோலை அந்த ஃபைபர் எல்லாம் அப்படியே தூள் தூளா உடைச்சு போட்டுச்சுன்னா அந்த ஜூஸ் பாக்குறதுக்கு நம்மளுக்கு கிளியரா கிடைக்கும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? Yes, ma'am. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெப்டோகைனஸ். இது வந்து ப்ரொடியூஸ்டு பை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்ற ஒரு பாக்டீரியா உடம்புல இருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் இப்படி அடைச்சுக்கிச்சு, ஹார்ட்ல வந்து கிளாட் வந்து ஹார்ட் அடைச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாட்டை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற இதுதான் கிளாட் பஸ்டர் தான் இந்த ஸ்ட்ரெப்டோகைன். இது நீட்ல கேட்ட கொஸ்டின். இந்த லெசன் பார்க்க சின்னதா இருக்கும், ரொம்ப ஈஸியான லெசன். ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் நீட்ல வந்திருக்கு. நீங்க இன்னைக்கே கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் புக்கு என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர்டிப்ஸ் இதுவும் பாருங்கன்னு. அது ரெண்டையும் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களாடா? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னா, மயோனா மசில், கார்டியல்னா ஹார்ட் மசில், இன்ஃபாக்ஷன்னா லேக் ஆஃப் பிளட் சப்ளை. ஹார்ட் மசிலுக்கு கிளாட் ஏதாவது இருந்ததுன்னா போதுமான அளவு பிளட் சப்ளை இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்துருது இல்ல, அது மாதிரி இதுதான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். அந்த கிளாட் பஸ்டரா இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் யூஸ் ஆகும். 3 என்சைமையும் நோட் பண்ணிக்கோங்க.
Noted? Yes, ma'am. Next, number 4, cyclosporin A. இது 4 இல்ல, உங்களுக்கு என்ன நம்பரா வரும்? 5. 51. cyclosporin A. இது எதுல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படின்ற ஒரு ஃபங்கைல இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம்? ட்ரைகோடர்மா பாலிஸ்போரமா என்ற ஃபங்கைல இருந்து எடுக்கிறோம். and this is used as an immunosuppressive agent. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு கிட்னியோ இல்ல லிவரோ ஏதோ ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க உடம்பு இந்த ஆர்கனை ஃபாரினா தான் நினைக்கும். என்னவா நினைக்கும்? ஃபாரினா நினைச்சு ரிஜெக்ட் பண்ண பார்க்கும். ஏன் அப்படி ரிஜெக்ட் பண்ணுதுமா? அவங்க இம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வேற ஆளு. ஆன்டிபாடிஸ் அது கிரியேட் பண்ணுவாங்க. ஆன்டிபாடி மட்டும் இல்ல, எல்லா வாட்டியுமே ஆன்டிபாடி எல்லாம் கிரியேட் பண்றது இல்ல நம்ம. இப்ப கண்ணுல ஒரு மண்ணு விழுந்துருச்சு, உடனே கண்ணுல இருந்து தண்ணி வந்து அந்த மண்ணை வெளியே எடுக்குது, அப்படிதானே? அதுக்கு ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. சில நோய்களுக்கு நம்ம ஆன்டிபாடி, there are 2 types of immunity. ஒன் இஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இன்னொன்னு ஹியூமரல் மீடியேட்டட்னு சொல்லுவோம். அந்த ஹியூமரல் இம்யூனிட்டிக்கு தான் ஆன்டிபாடிஸ் தேவை, மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நம்ம பாடியில இருக்க WBCs வெளியே இருந்து வந்த கிட்னியை ஃபாரினா நினைச்சு கொண்டு போட்டுருது. புரியுதா? சொல்ல மாட்டீங்க, புரியுது? மேம் அந்த ரெண்டு ஒண்ணு வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அது வந்து பாடியில இருக்க செல்ஸ் வெளியே இருக்கிற ஆளை ஃபாரினா நினைச்சு கொள்ளும். ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதுதான் நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? எஸ் மேம். மேம் ஸ்லண்ட் வைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல மேம், அப்படின்னா என்ன மேம்? அது என்டையர்லி டிஃபரெண்டா. நான் சொல்றேன் பாரு. நீ போன வருஷம் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா? போன வருஷம் இங்க வரலையாடா நீ? இங்கதான் மேம் இருந்தேன். அப்போ கார்டியாலஜி இது நடத்தும் போது வந்தியா? பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இருந்தா நான் வந்துட்டேன். சரி, இப்போ இதுதான் வந்து இந்த ஆர்டரி பேர் தான் கொரோனரி ஆர்டரி. இந்த ஆர்டரி தான் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுது. புரியுதா? எஸ் மேம். இதுல இப்போ பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது அடைப்பு, கிளாட் எப்படி அடைக்குது. சரியா? ஓகே மேம். இந்த மாதிரி கிளாட் அடைச்சிச்சுன்னா இது வழியா பிளட்டால பிளட் ஃப்ளோ எப்படி நார்மலா போக முடியுமா? முடியாது மேம். முடியாது. அப்படி முடியாதுன்றதால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஒரு பலூன் மாதிரி ஒரு இதை இன்சர்ட் பண்ணி இந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அப்படி நம்ம ரிமூவ் பண்ணாலுமே கூட இந்த ஆர்டரி இருக்குல்லம்மா, எஸ் மேம், அது என்ன ஆகும்னா ஏற்கனவே பிளாக் இருந்த இடம் இதோ இப்படி உள் பக்கமா வந்து கொஞ்சம் சுருங்கி சுருங்கி தான் வரும். இது அப்படி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணுவோம். ஸ்டென்ட்ன்றது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, இதுக்கு இப்படி வச்சுட்டேன்னா ஸ்டென்ட் வச்சுட்டீங்கன்னா பிளாக் எடுத்த பிறகு
இது இப்படியே இருக்கும். ஓகே மேம். இதுதான் ஸ்டென்ட். புரியுது மேம். தேங்க்யூ. டன். முடிச்சாச்சா? அடுத்து போவோமா? அடுத்து நம்பர் 6. இது எதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு கிட்னி எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னா நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டம் அந்த கிட்னிய ஃபாரினா நினைச்சு வெளியே துரத்த ட்ரை பண்ணும். பட் துரத்தக்கூடாது இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு கிட்னி எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் பண்ணணும், அதுதான் அர்த்தம். பட் இன்னொரு பெரிய தொல்லை இதுல என்னன்னா, இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் பண்ணும்போது இப்ப அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆளு ஒரு வைரஸ்க்கோ ஒரு பாக்டீரியாக்கோலாம் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாருன்னா அவருக்கு அந்த நோய் வந்துடும். அதனால அவர் எங்கேயும் கொஞ்சம் வெளியே போகாம எப்பவும் மாஸ்க் போட்டு அப்படி தன்னை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். யாராவது அவரை பார்க்க வராங்கன்னா கூட கிட்டலாம் போகக்கூடாது, கொஞ்சம் தூரமா இருக்கணும். ஏன்னா இப்ப அவரை பார்க்க வரவங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னு வைங்க, இவருக்கு அது தொத்திக்கும். புரியுதா? எஸ் மேம். அடுத்து ஸ்டாட்டின்ஸ். இது 6வது. யார் வீட்லயாவது தாத்தா பாட்டிக்கோ இல்ல அப்பாக்கோ பிளட் பிரஷர் இருக்கா? பிளட் கொலஸ்ட்ரால் இருக்கா? இருக்கா? No, ma'am. இல்ல. பிளட் கொலஸ்ட்ரால் டேப்லெட்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் முடியும். ஸ்டாட்டின், அட்டர்வோஸ்டாட்டின், லோவோஸ்டாட்டின் அப்படிதான் முடியும். இந்த ஸ்டாட்டின்ன்ற மாத்திரைய நம்ம ஒரு ஈஸ்ட்ல இருந்து தயார் பண்றோம். அந்த ஈஸ்டுக்கு பேரு மொனாஸ்கஸ் பர்பூரியஸ். இதுவும் எழுதி வைங்க. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரமும் எழுதி வைங்க. மொனாஸ்கஸ் பர்பூரியஸும் எழுதி வைங்க. இது என்ன பண்ணோம்னா அந்த ஃபேட் சிந்தசிஸ், புரியுதா, கொலஸ்ட்ராலை சிந்தசைஸ் பண்ணாம கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யாம கட்டுப்படுத்தும். இது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். நெக்ஸ்ட் போவோமா? இப்ப இது வரைக்கும் நம்ம 6 சொன்னோம். 6ல 2 மேம் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சோம்டா? நான் எழுதுறது தெரியுதா? மைக்ரோசிப் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட். ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்னலாம் பாத்தீங்க? கர்ட் டு மில்க், lactobacillus, bacterial fermentation, baker's yeast, அதுக்கப்புறமா தோசை, அப்புறமா பேக்கர்ஸ் ஈஸ்ட், பிரெட், ஓகே, அப்புறமா டாடி, ஃபெர்மெண்டட் பேம்பு, ஃபிஷ், அப்புறமா என்ன பாத்தீங்க? இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம் ஹவுஸ் ஹோல்டுல. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஏய் அன்மியூட், மியூட் போடுமா? இண்டஸ்ட்ரியல்ல நம்பர் 1 என்ன பாத்தீங்க? fermented beverages or antibiotics. Number 2
Antibiotics. Organic acid. Number 3, Organic acid. organic Acid. acids. Number 4, Enzymes. huh? Enzymes. Enzymes. Number 5, Cyclosporine A. Cyclosporine A. cyclosporine A. இது என்னவா பயன்பட்டது? Immunosuppression drugs. Very good. Immunosuppressant. Number 6, Statins. Statin. இதுக்கு என்ன ஆர்கானிசம் பாத்தீங்க? மொனாஸ்கஸ் Purpurius. நீங்க சொல்லுங்கடா, இந்த லெசன் திருப்பி நீங்க படிக்கணும்னு அவசியம் இருக்காடா? எவ்வளவு ஈஸியான லெசன். நீங்க நான் சொன்னேன்ல NCERT at your fingertips. இப்ப கூட போய் ஓபன் பண்ணி பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்து படிச்சிட்டீங்கனாலே சூப்பரா மைண்ட்ல ஏறிடும். இது நம்ம பாக்குறதுல 7வது லெசன். நம்ம பாதி கணறு தாண்டிட்டோம். மொத்தம் 13 லெசன்ல 7வது. இன்னும் என்டையர் 12க்குமே எவ்வளவுதான் இருக்கு? எவ்வளவுதான் இருக்கு? 6 lesson. கிளியரா? Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா பாரு? நோட்டடா ஸ்டூடண்ட்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? நீங்க சொல்லுங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் யாரோ क्वेश्चन கேட்டிருக்கீங்க. என்னது சாட்ல? கோல்ட்லாம் மோர் இல்ல ஐஸ்கிரீம் சில்லுன்னு சாப்பிடுறோம்ல, அதனால வர்றதுதான். பட் தயிர் எடுத்தா கோல்டுலாம் அவ்வளோ ரொம்ப இது இல்லைம்மா. தயிர் சாதம்லாம் சாப்பிடுங்க. நீங்க என்ன அண்டாவா சாப்பிட போறீங்க? ஜஸ்ட் ஏதோ ஒரு இது கொஞ்சம் அவ்வளவுதானே, அதுல பெருசா வராது. சரியா? அதுக்காக பயந்துக்காதீங்க. கொஸ்டின் கேட்ட ஸ்டூடெண்ட் கவனிச்சிங்களா மேம் சொன்னது? Yes, ma'am. வந்துருச்சாமா ஷேர் ஸ்கிரீன்? No, ma'am. No. பாருங்கடா. Yes. Yes, ma'am. So microbes in sewage treatment. நம்ம என்ன பார்க்கிறோம்? Microbes in sewage treatment. Sewage-னா என்ன நீங்க சொல்லுங்க. What is sewage? Waste, ma'am. Dirty water. Waste water-ன்றது domestic waste. It is not industrial waste. That you should understand. Okay. Organic waste. Organic மட்டும் இல்லடா, even inorganic will be there, but this is considered to be the domestic waste. When we are saying domestic na,
வீடு, ஆபீஸ், ஸ்கூலு அந்த மாதிரி இடத்துல இருந்து வர வேஸ்ட்டுங்க. இண்டஸ்ட்ரியில இருந்து வர கெமிக்கல் அளவு வேஸ்ட் இது கிடையாது. புரியுதா? எஸ் மேம். So this contains large amount of organic matter and microbes. Sewage, municipal waste water. It contains என்னடா வச்சிருக்கோம் large amount of organic matter and microbes. So sewage is treated in sewage treatment plant. Sewage எங்கெல்லாம் ட்ரீட் பண்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க சென்னையில இருக்கிறீங்கன்னா கோயம்பேடு கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எதிர்க்கையே பாத்தீங்கன்னா கோயம்பேடு டு விருகம்பாக்கம் பஸ் போகுதுல, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இது மாதிரி பெரிய பிளான்ஸ் எல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த பெரிய பெரிய வெல்ஸ் கிணறுல தான் வீட்டுல இருக்கிற அந்த வேஸ்ட்டுங்கெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணிட்டு தான் அதுல இருக்கிற அந்த கெட்ட மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு நல்ல தண்ணியில விட்டுடுவாங்க. ஓகேவா? நல்ல தண்ணினா ரிவரு, லேக்கு, ஓஷனு, பாண்டு அந்த மாதிரி இடத்துக்கு அப்படியே விடக்கூடாது. போய் ட்ரீட் பண்ணி தான் விடணும். இதை நோட் பண்ணிக்கோங்கடா. நாளைக்கு இந்த லெசன் நான் முடிச்சிருவேன். முடிச்சிட்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இன்னொரு லெசன் இருக்கு, அது நடத்த ஆரம்பிச்சிடுவேன். அடுத்து போலாமா? எஸ் மேம். ஸோ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ல ரெண்டு ஸ்டெப் தான், ரெண்டு ஸ்டெப்பு. பட் ரெண்டாவது ஸ்டெப் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரைமரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம மைக்ரோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல தான் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி அந்த சீவேஜை கிளீன் பண்ணுவோம். அதனால செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பேருன்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? என்ன பேரு? பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களாடா? ஓகே. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, பாய். பாய் மேம். தேங்க்யூ மேம். குட் நைட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. குட் நைட்.